மக்களே, நம்ம கதையில ஒரு மனுஷன் ஒரு ராட்சச விரலுக்கு அடியில மாட்டிக்கிட்டு அந்த இடத்துலயே நசுங்கி செத்து போயிடுறாரு. ஏன்னா இந்த உலகத்துல ஒரு தடவையும் ஒரு கீ அழுத்தப்படும் போது அந்த கீபோர்டுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற மனுஷங்க முட்டிய மடக்கி குனியணும். பாவம் அந்த மனுஷங்க. அவங்க ஒரு சோம்பேறி கேமரோட கீபோர்டுக்குள்ள மாட்டிக்கிட்டாங்க. அவன் ஒரு நாளைக்கு பெரும் பகுதிய நான் ஸ்டாப்பா கேம் விளையாடுறான். கேம்ல அதிகமா பயன்படுத்துற கீஸ்குள்ள இருக்கிறவங்க அந்த கேமர் எத்தனை தடவை பிரஸ் பண்ணுவான்னே தெரியாம நாள் முழுக்க ஸ்குவாட்ஸ் பண்ணியே ட்ரைனிங் எடுக்கிறாங்க. அவன் கேம் விளையாடும் போது மத்த நிறைய கீஸ்களுக்கு வேலையே இருக்காது. அதனால அந்த கீஸ்குள்ள இருக்கிறவங்க ஜாலியா பீச்ல சில் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நம்ம F1 F2 கீஸ்குள்ள இருக்கிறவங்க எல்லாரும் குப்புறப்படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல நம்பர் கீஸ்குள்ள இருக்கிறவங்களையும் வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. ஆனா இந்த கேமர் அதிகமா யூஸ் பண்ற சில கீஸ்குள்ள இருக்கிறவங்க டயர்ட் ஆகாம இருக்க எனர்ஜி ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிச்சிட்டு வேலை பாக்குறாங்க. திடீர்னு நம்ம கேமருக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வருது. உடனே ஆல்ட் அப்புறம் டேப் கீ அழுத்தி 4x சார்ட்டை செக் பண்றாரு. இத பார்த்த அவரோட வைஃப், அப்பாடா என் புருஷன் நாள் முழுக்க சோம்பேறியா கேம் விளையாடாம உருப்படியா வேலை பாக்குறாருன்னு பெருமைப்படுறாங்க. ஆனா பாவம் அவங்களுக்கு தெரியாது, இப்பதான் அதிகமா பிரஸ் பண்ணதால அந்த டேப் கீ அப்படியே செத்து போயிடுச்சு. ஒரு கீ வேலை செய்யலனாலும் நம்ம கேமர் விட மாட்டாரு. கீபோர்டு வேலை செய்யலன்னு தெரிஞ்ச அடுத்த செகண்டே அந்த கீபோர்டை குப்பை தொட்டியில தூக்கி வீசிட்டாரு. அவ்வளவுதான், அந்த கீபோர்ட் சாம்ராஜ்யமே காலி. நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு கேம் விளையாடும் போது உங்க கீபோர்ட்ல இருக்கிற பட்டன் எல்லாம் ஐயோ என்னை விட்டுடுன்னு கத்துது. அது உங்க காதுல விழுந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? பாவம்னு கேமை நிறுத்திடுவீங்களா, இல்ல அந்த பட்டனை இன்னும் வேகமா தட்டுவீங்களா? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.